மணித்துளசிம்மா, எனக்கு தொடர்ந்து 12 வருஷமா கல்யாணம் ஆகி, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கேட்டிருக்கீங்க. கவலைப்படாதீங்க. முதல்ல ஒரு காசு எடுத்து இன்றைக்கி அமாவாசை, நாளைக்கு காலையில் கூட இருக்குது அமாவாசை. ரூ. 1 காசு எடுத்து மஞ்சள் துணியில் உங்கள் குலதெய்வத்தோ, இஷ்ட தெய்வமோ, வழிபட தெய்வத்துக்கோ முடிச்சு போடுங்க. முதல்ல குலதெய்வம் தெரிஞ்சால் குலதெய்வத்துக்கு முடிச்சு போடுங்க. அதே போல் தொட்டில் கிடைக்கும். அந்த தொட்டில் வாங்கி உங்கள் பக்கத்தில் இருக்கின்ற கோயிலோ, திருவேற்காடு கருமாரியோ, குலதெய்வத்தில் கிட்ட போனீங்கன்னா அங்கே கிடைக்காது. மற்ற கோயிலில் பார்த்தீங்கன்னா தொட்டில் இருக்கும். அந்த தொட்டிலை வாங்கி உங்கள் வீட்டில் ஒரு வாரம் வைத்து அந்த தொட்டிலுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு கற்பூர ஆரத்தி காட்டு உங்கள் குலதெய்வம் கோயிலில் போயிட்டு அங்கே இருக்கிற விருட்சத்தில், அம்மனோட சன்னிதானத்துக்கு விருட்சத்தில் போயிட்டு குலதெய்வம் கோயிலில் போய் கட்டுங்க. கண்டிப்பாக இந்த உங்களுக்கான குழந்தைக்கான ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். சந்தான கோபாலகிருஷ்ணன் இருக்குது, பாலமுருகன் இருக்குது, பாலாம்பிகா குழந்தை ரூபத்தில் இருக்க தெய்வத்தை நீங்கள் தொடர்ச்சியாக வழிபட ஆரம்பிங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்களோட டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் ராசி நட்சத்திரம், உங்கள் கணவரோட டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் ராசி நட்சத்திரம், 12 வருஷத்துக்கு முன்னாடி எந்த நாளில் உங்களுக்கு திருமணம் ஆகிதோ அந்த டேட்டு டைம் இயர், முகூர்த்தம், தாலி கட்டின நேரம், இதை அனுப்பிச்சு ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கோங்கம்மா. நான் ஜாதகம் வாக்கு சொல்லும் பொழுது அது என்ன காரணம்ன்றதை ஒன்றும் டீட்டெயில்டாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் சோல் ட்ராவல் யாருக்குமே பண்ணலம்மா, அமாவாசை நேரன்றதுனால. ஏன்னா கொட்டாவியே வர ஆரம்பிச்சது பாருங்கள், ஏற்கனவே பண்ணதுனால அதனால் நிறுத்திட்டேன். இருந்தாலாவது சொல்லியிருப்பேன். நீங்கள் என்னோடய சேனல் மூலமாக அதில் இருக்க தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் வாக்கு கேளுங்க. உங்களுக்குன்னா வாக்கு கொடுக்குறேன்னா அந்த காசை அப்படியே எடுத்துட்டேன். அதுக்கான தெய்வத்துக்கு இப்போ குருன்னா புத்திரக்காரகன் வேண்டிட்டு அதுக்கான பிரார்த்தனையை நான் எடுத்து வைப்பேன். அதனால் நீங்கள் வாக்கும் கேட்டு பாருங்கள், இது சொன்னதையும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி அமாவாசை வேறு, நாளைக்கு காலையில் வரைக்கும் இருக்குது. அதனால் பித்திருக்கள் வழிபாடு இருக்குது. உங்களுக்கு மாமனார் மாமியார் இருந்தானா அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அவங்க முன்னோர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. பெரியவங்க வீட்டில் மாமியார் மாமனார் இல்லைன்னா உங்கள் கணவர்கிட்ட சாதம் செஞ்சு அதில் எள்ளு கலந்து போட சொல்லுங்கள். உங்கள் கணவருக்கும் உங்களுக்குன்னா பெற்றோர்கள் இருந்தான்னா தயிர் சாதத்தை சுட சாதத்தில் தயிர் போட்டு காக்காக்கு வைத்து அந்த காக்கா சாப்பிடுகின்ற நேரத்தில் எனக்கு முன்னோர்களே, எனக்கு பித்திருக்களே, நீங்கள் எனக்கு புத்திரபாகியம் அளிக்க அருள் புரிய வேண்டும் சொல்லிட்டு நீங்கள் இந்த அமாவாசையில் பிரார்த்தனை பண்ணுங்கள். தொடர்ந்து அமாவாசை பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வழி கிடைக்கும்.